ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 3ஆம் பத்து 8ஆம் திருமொழி 5வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். அப்படியே அந்த பழைய காட்சி, அதாவது ஒரு கோபிகை சிறுமி கண்ணனை விரும்புகிறாள், கண்ணனும் அவளை விரும்புகிறான். இரவோடு இரவாக அந்த பெண்ணை கண்ணன் கொண்டு சென்று விட்டான். இப்போ மறுநாள் காலை அந்த பெண்ணின் தாய் என் பெண்ணை காணுமேன்னு தேடினாள். அப்புறம் புரிந்து கொண்டாள், ஓ கண்ணன் தான் கொண்டு போயிருக்கான். ஐயோ என் பெண் போயிட்டாளேன்னு முதல்ல வருத்தப்பட்டா. அப்புறம் புரிஞ்சுண்டா போனவளை பற்றி வருத்தப்பட்டு பயனில்லை, அங்க அவளுக்கு நல்லா திருக்கல்யாணம் நடக்கணும், அதெல்லாம் நடந்து அவள் கண்ணனோடு வாழ்ந்தால் சந்தோஷம்ங்கிற எண்ணத்துக்கு இந்த தாய் வந்துடுறா. கடந்த 4ஆம் பாட்டுல அந்த தாய் என்ன சிந்திச்சான்னா, யசோதை என் பொண்ணை தன் மருமகள்னு ஏத்துக்கணுமேனு யோசிச்சா. அதை வேறொரு கோணத்திலும் நாம் ரசித்து பார்த்தோம். இப்ப அடுத்து இந்த தாய் என்ன யோசிக்கிறா, யசோதை மாமியார் ஏத்துண்டா மட்டும் போராது, மாமனார் நந்தகோபர் இந்த மருமகளை பார்த்து இந்த மருமகள் கிடைச்சது எனக்கு பெரிய பாக்கியம்னு அவர் சந்தோஷப்படணும் இல்லையா? மாமனார் திருவுள்ளம் உகக்கும்படியாக இந்த மருமகள் அமைய வேண்டுமே, அது நடக்குமா? சிந்திக்கிறாள். அதுதான் 5வது பாசுரம், 3ஆம் பத்து 8ஆம் திருமொழி 5வது பாசுரம். மாமனார் நந்தகோபர் என் பெண்ணை மருமகளாக ஏற்பாரோ என்று அந்த பெண்ணின் தாய் சொல்வது. தம் மாமன் நந்தகோபாலன் தழியிக்கொண்டு என் மகள் தன்னை செம்மாந்திரே என்று சொல்லி செழுங்கையல் கண்ணும் செவ்வாயும் கொம்மை முலையும் இடையும் கொழும்பனை தோள்களும் கண்டிட்டு இம்மகளை பெற்ற தாயர் இனி தரியார் என்னும் கொலோ. தம்மாமன் நந்தகோபாலன் தழியிக்கொண்டு என் மகள் தன்னை செம்மாந்திரே என்று சொல்லி செழுங்கையல் கண்ணும் செவ்வாயும் கொம்மை முலையும் இடையும் கொழும்பனை தோள்களும் கண்டிட்டு இம்மகளை பெற்ற தாயர் இனி தரியார் என்னும் கொலோ. தம் மாமன், அதாவது தம்முனா இந்த பெண்ணினுடைய, மாமன் என்றால் மாமனார்னு அர்த்தம். தம் மாமன் இவளுக்கு மாமனாராக இருக்கக்கூடிய நந்தகோபாலன், கண்ணனுடைய தந்தையான நந்தகோபர். கிருஷ்ணனுக்கு தந்தைனா அவனை மணக்கும் என் பெண்ணுக்கு இவர்தான் மாமனார். தம் மாமன் நந்தகோபாலன், இவளுக்கு மாமனாரான நந்தகோபாலன் மாமனாராக இல்லாமல் ஒரு தந்தையாகவே இருந்து, ஒரு தந்தையின் ஸ்தானத்துல என் பொண்ணை பார்த்து, ஆஹா எங்க ஆத்துக்கு வந்திருக்கியாமா, நீ மருமகள் இல்லை என் வீட்டுக்கு நீ மகள். அதான் ஒரு ஸ்டாண்டர்டா டயலாக் சொல்றோம் இல்லையா, எங்க ஆத்துக்கு நீ மருமகளா இருக்க மாட்டே, மகளாகவே இருக்க போகிறாய் என்ற எண்ணத்துல. அதாவது இது வெறும் விளையாட்டுக்கு சொல்லல, உண்மையாகவே அந்த மாமனார் மாமியாருங்கிறவா பெற்றோர்களை போல இருந்து வரக்கூடிய பெண்ணை தங்களுடைய மகளாகவே கருதி பாசத்தோடு இருந்தான்னா அந்த குடும்பம் எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அதைத்தான் இந்த தாய் இங்கே சொல்கிறாள். பெரியாழ்வாரே அந்த தாய் பாவத்துல தம் மாமன் நந்தகோபாலன், அந்த மாமனார் ஒரு தந்தை போல அப்பா பொண்ணை பார்த்தா ஆசையாக வந்து தன் மகளை தழுவிக் கொள்வார் அல்லவா, அது போல அந்த தந்தையின் பாசத்தோடு தழி கொண்டு, தழியினா தழுவின்னு அர்த்தம், தழி கொண்டு ஒரு பெட்டர்னல் லவ், அந்த அஃபெக்ஷன், அந்த தந்தையின் அன்போடு என் மகளை தழுவிக்கொண்டு என் மகள் தன்னை, அவள் என் மகளாக இருக்கலாம், இப்ப அங்க மருமகளா போனாரே அந்த நந்தகோபாலன் தன்னுடைய மகளாகவே கருதி தழி கொண்டு என் மகளை நன்றாக தந்தைக்கான பாசத்தோடு ஆற தழுவிக்கொண்டு. அப்ப என் பொண்ணு இருக்காளே இப்பதானே புது வீட்டுக்கு புது மருமகளா போறா, அதனால வெட்கப்பட்டு அப்படியே தலை குனிஞ்சு இருப்பா. அப்ப நந்தகோபாலன் அவளை பார்த்து, என்னம்மா தலை குனிஞ்சு இருக்கியே, செம்மாந்திரே என்று சொல்லி, அதாவது செம்மாந்து நான் நிமிர்ந்துன்னு அர்த்தம். இவ வெட்கத்தால தலை குனிஞ்சு இருக்காளாம். செம்மாந்து நிமிர்ந்து, அதாவது செம்மாந்து என்பது பொதுவாக செவ்வனே நேராகன்னு அர்த்தம். நேராருன்னு என்ன அர்த்தம், நிமிர்ந்துருன்னு அர்த்தம். இந்த கான்டெக்ட்ல நிமிர்ந்துன்னு அர்த்தம். பொதுவாக செம்மாந்துன்னா நேராக இருன்னு அர்த்தம். செம்மாந்து இரே, இரேன்னா அப்படி இரேன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏண்டா நன்னா தான் நில்லேண்டான்னு சொல்லுவோம் இல்லையா. செம்மாந்திரே, அம்மா கொஞ்சம் நிமிர்ந்துதான் பாரு, ஏன் தலை குனிந்து கொண்டே இருக்கிறாயே, இன்னும் வெட்கப்படுகிறாயா, வெட்கப்படாத. அதான் இன்னொரு வச்சனம் சொல்லுவோமே, இது அப்படியே உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ, உங்க அப்பா அம்மாட்ட எப்படி இருப்பியோ அதே போல எங்க கிட்ட இரு, அதனால தலை குனிஞ்சு வெட்கப்படாதமா, நானும் உனக்கு தந்தை தான், செம்மாந்திரே என்று சொல்லி, நன்ன முகத்தை நேரா வச்சுன்னு பாரு, நிமிந்து பார் என்று சொல்லி என்று ஆறுதல் வார்த்தைகளை நந்தகோபன் சொல்லி
செங்கையல் கண்ணும். அப்புறம் மாட்டு பொண்ணை பாப்பாராம். அதாவது இதெல்லாம் அந்த காலத்துல மாமனார் மாமியார் என்ன பண்ணுவா, பொண்ணு பார்க்க போனா மாட்டு பொண்ணா கவனிப்பாளாம். எதுக்குன்னா அங்கங்கள் எல்லாம் உறுப்புகள் அதெல்லாம் சரியா இருக்கா, கண் ஏதாவது கோளாறு மாதிரி தெரியறதா, மூக்கு வளைஞ்சிருக்கா, வாய் கோணலா இருக்கா, இதெல்லாம் கவனிப்பார்களாம். அப்படி நந்தகோபன் என்னுடைய மகளை பார்ப்பார். மாட்டு பொண்ணுக்கு அங்க அடையாளங்கள்லாம் நன்னா இருக்கான்னு சரி பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது செழும் கயல் கண்ணும், அவளுடைய செழும்னா அழகானன்னு அர்த்தம். செழுங்கயல், கயல்னா மீன் அர்த்தம். செழும் கயல் அழகான மீன் போன்ற கண்ணும், என் பொண்ணோட கண்களை பார்த்தா செழுங்கயல் கண்ணும் அழகான மீன் போன்ற கண்களோடு விளக்குகிறாள். பா, நம்முடைய மாட்டு பொண்ணுக்கு கண்ணழகு நன்னா இருக்கு. அப்புறம் செவ்வாயும், சிவந்த திருவாய். இங்க மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க, ஹாஸ்ய ரசத்தோட பண்ணியிருக்கார். என்ன தெரியுமா, இயற்கையிலேயே சிவந்து இருக்கக்கூடிய திருவாயின்ட்டார். ஏன்னா செயற்கை சிவப்பு நிறைய பேர் போட்டுப்பாங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால இங்க செவ்வாய்னா இயற்கையாகவே சிவந்து இருக்கக்கூடிய திருவாய். அந்த வாயை பாக்குறார், ஆஹா மாட்டு பொண்ணு நன்னா இருக்காப்பா. அப்புறம் கொம்மை முலையும், அழகான அவளுடைய திருமார்பகங்கள், பெருமை மிக்க திருமார்பகங்கள். இதையும் நாம உடனே லௌகிக்கத்துல வேற கோணத்துல பாத்துடக்கூடாது. மாட்டு பொண்ணு நன்னா தன்னுடைய மகனுக்கு ஏற்ற வகையில் இருக்கிறாள் என்ற கோணத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால மீன் போல் அழகிய அவளுடைய திருக்கண்கள் என்ன, சிவந்திருக்கக்கூடிய அவளுடைய திருவாய் என்ன, அத்தோடு அவளுடைய பெருமை மிக்க அந்த திருமார்பகங்கள் என்ன, இடையும் அவளுடைய சிறுத்த இடை. சம்ஸ்கிருதத்துல இடுப்புக்கு சந்தேகம்னு பேரு, இருக்கா இல்லையானே சந்தேகமா இருக்கணுமா, அப்படிப்பட்ட சிறுத்த இடை. கொழும் பனை தோள்களும் கண்டிட்டு, பனைனா பனைத்து பருத்து இருக்கக்கூடியன்னு அர்த்தம். இந்த இடத்துல கொழும்னா அழகியன்னு அர்த்தம். மணவாள மாமுனிகள் வியாக்கியானம், கொழும் பனை தோள்னா அழகாக பருத்திருக்கக்கூடிய தோள்கள். பார்த்தா மூங்கில் கழி போல, மூங்கில் பார்க்கவும் அழகா இருக்கும், நல்லா பருத்து உருண்டு திரண்டும் இருக்கும். அது போன்ற தோள்கள், கொழும்பனை தோள்களும் கண்டிட்டு. இத்தனையும் மாமனார் பார்க்கிறார். அதாவது இதெல்லாம் ஒரு தந்தை தன் மகளை பார்க்கக்கூடிய அந்த எண்ணத்துல, ஒரு மாமனார் வந்திருக்கும் மாட்டு பொண்ணு தன் காத்துக்கு தன்னுடைய மகனுக்கு ஏற்றபடி இருக்கிறாளாங்கிற கோணத்துல அந்த அழகிய மீன் போன்ற கண்கள் என்ன, சிவந்த திருவாய் என்ன, பெருமை மிக்க திருமார்பகங்கள் என்ன, அவளுடைய சிறுத்த எடை என்ன, கொழுத்து பனைத்து இருக்கக்கூடிய தோள்கள் என்ன. நந்தகோபர் என்ன சொல்லுவார் தெரியுமா, இவ்வளவு அழகும் நற்குணங்களும் நிறைந்த பெண்ணை பெற்ற தாயார் இவளை இங்கே அனுப்பிட்டு அவள் அங்கே எப்படி உயிர் தரித்திருக்கிறாள், இப்படி ஒரு பெண்ணை பிரிந்து தாயார உயிரோடையே இருக்க முடியாதே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அவர் என் பொண்ணை ஏத்துனுட்டாருன்னு அர்த்தம். இம்மகளை பெற்ற தாயர் இனி தரியார் என்னும் கொலோ. இம்மகளை, இப்பேற்பட்ட பெண்ணை பெற்ற தாயர், வயிற்றுல சுமந்து பெற்றெடுத்த அந்த தாய் இருக்கிறாளே, தாயர்னா தாய், அன்னைன்னு அர்த்தம். இனி இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தரியார், உயிர் தரித்தே இருக்க முடியாது. இப்பேற்பட்ட பெண்ணை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பெண் புகுந்த வீட்டுக்கு போயிட்டான்னா பெற்றோர்களுக்கு வீடே வெறிச்சோடி போயிடுமே. அந்த பெண் இல்லாத அவளுக்கு வாழ்க்கையே இருக்காதே, அவள் தானே உலகம் என்று வாழ்ந்திருப்பார்கள். அதுவும் சாமானிய பெண்ணும் இல்ல, இவ்வளவு ரூபவதி, குணவதி, அழகு, நற்குணங்கள், நற்பண்புகள் அத்தனையும் நிறைந்தவளா இருக்கா. அப்ப எப்படித்தான்ப்பா இனி தரியார், எப்படி அவளால உயிர் தரித்து இருக்க முடியும், இனி முடியாதே. ஆனா அப்பேற்பட்ட பெண் எங்காத்துக்கு மாட்டு பொண்ணா வந்திருக்காளே. என்னும் அப்படின்னா என்று சொல்வாரோன்னு அர்த்தம். என்னும் கொலோ என்று சொல்வாரோ, அப்படி சொல்லிட்டார்னா என் பொண்ணோட பெருமையை அவர் புரிஞ்சுட்டாருன்னு அர்த்தம். அப்படி சொல்லலைன்னா என்ன பண்ணுவேன், சொல்ல வேண்டும் என்று அந்த தாய் தன் ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறாள். அதான் இந்த பாசுரம். தம் மாமன் நந்தகோபாலன் தழி கொண்டு என் மகள் தன்னை செம்மாந்திரே என்று சொல்லி செழுங்கயல் கண்ணும் செவ்வாயும் கொம்மை முலையும் இடையும் கொழும்பனை தோள்களும் கண்டிட்டு இம்மகளை பெற்ற தாயர் இனி தரியார் என்னும் கொலோ. தம்மாமன் நந்தகோபாலன் தழி கொண்டு என் மகள் தன்னை செம்மாந்திரே என்று சொல்லி செழுங்கயல் கண்ணும் செவ்வாயும் கொம்மை முலையும் இடையும் கொழும்பனை தோள்களும் கண்டிட்டு இம்மகளை பெற்ற தாயர் இனி தரியார் என்னும் கொலோ. இவளுடைய மாமனாரான நந்தகோபாலன் என் மகளை தந்தை போல் தழுவிக்கொண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிமிந்து பாருமா அப்படின்னு அவளை பார்க்க சொல்லி, மீன் போன்ற கண்கள் என்ன, சிவந்த திருவாய் என்ன, பெருமை மிக்க மார்பகங்கள் என்ன, சிறுத்த எடை என்ன, அழகிய பனைத்த தோள்கள் என்ன, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்பேற்பட்ட பெண்ணை பெற்ற தாய் இனி இவளை பிரிஞ்சு எப்படித்தான் உயிர் தரிப்பாளோ அப்படின்னு பெருமைப்பட்டு சொல்லிட்டார்னா என் பொண்ணை அவர் ஏத்துனுட்டாருன்னு அர்த்தமாச்சே.
சொல்லுவாரோ என்று அந்த தாய் சொல்கிறாள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Her father-in-law Nandagopala, after embracing my daughter, he will tell her, just look upwards. Then he will look at her beautiful fish-like eyes, reddish lips, great breasts, slender waist, and her rounded, beautiful shoulders. He will then say, how can the mother of this girl live after giving her to our home? Will he say so? என்பது இந்த பாட்டுக்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் தொடர்ந்து தாய் பாவத்தில் பெரியாழ்வார் தன் மகளை பற்றி பேச போகிறார். அடுத்த பகுதியில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். தம்மாமன்னந்த கோபாலன் தழுகிக் கொண்டு என் மகள் தன்னை செம்மாதிரே என்று சொல்லி செழுங்கயற்கண்ணும் செவ்வாயும் கொம்மை முலையும் இடையும் கொழும்பனை தோள்களும் கண்டிட்ட இம்மகளை பெத்த தாயர் இனி தறியார் எல்லும் குலோ.